Once Rama Srinivasan ji reaches to Modi ji, the metro will reach to Madurai. வேலை நேர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி அரசியல் திறனாய்வாளர் திரு பாலச்சந்திரன் அவர்கள் இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சந்தோஷ். வணக்கம். இன்னைக்கு காலையில முதலமைச்சர் அவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அதுல பார்க்கும்போது மகாராஷ்டிரா முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் அவர்கள் பிரஸ் மீட்ல பேட்டி கொடுக்கும்போது, நீங்க மதுரையில போட்டியிடக்கூடிய ராம சீனிவாசன் அவர்களை வெற்றி பெற வைங்க, மதுரைக்கு தேவையான மெட்ரோ வந்து சேரும் அப்படிங்கிற விஷயத்த குறிப்பிடுறாரு. அதை குறிப்பிட்டு ஸ்டாலின் அவர்கள் என்ன பிளாக்மெயில் பண்றீங்களா, இதை வச்சு ஓட்டு கேட்கறீங்களா அப்படிங்கிற விஷயத்தையும் பேசியிருக்காரு. இந்த விஷயங்களை எப்படி சார் பாக்குறீங்க? நம்ம ஸ்டாலின் சரியா தான் பேசியிருக்காரு. அவரு பட்னாவிஸ் சொன்னதுக்கு என்ன அர்த்தம்? நீங்க மதுரையில வந்து எங்க பிஜேபி கேண்டிடேட் தோக்கடிச்சீங்கன்னா மெட்ரோ வராது. ஜெயிச்சா இவர் போய் மதுரை இதில் போய் மோதிட்டு போய் பேசுவாரு, மெட்ரோ வந்துடும். அப்ப மெட்ரோ வர்றதுங்கிறது ஒரு இதனுடைய மாநிலத்துடைய தேவையை பொறுத்தா இல்ல அங்க ஆளுங்கட்சியில உள்ள உங்களுடைய இது விருப்பத்தை பொறுத்தா? இது கூட்டாட்சிங்கிற தத்துவத்தையே இவங்க கூட்டாட்சி தத்துவத்தை குழி தோண்டி புதைச்சிக்கிட்டு இருக்காங்க. மாநில அரசுகளுக்கு வந்து எந்த மரியாதையும் கொடுக்கறது இல்லை. அதுக்கு இது ஒரு உதாரணம். பட்னாவிஸ் இங்க வந்து இப்படி பேசுறது. இப்ப நான் வந்து கேட்கறாங்க, இதுல வந்து டிஎம்கே ஏடிஎம்கே இந்த மாதுங்க இதுல வந்து அந்த ஏரியால தமிழர்கள் உள்ள ஏரியா, அங்க வந்து டிஎம்கேல இருந்து ஒருத்தர் வருவாரு அல்லது ஏடிஎம்கேல இருந்து ஒருத்தர் வருவாரு. முந்தி இருந்துச்சு. இப்ப தமிழர்கள் வந்து பிஜேபி பக்கம் சார்ந்து வந்து போட்டி ஓடுற நிலைமை இருக்கு. ஆனா சப்போஸ் டிஎம்கேல இருந்து ஒருத்தர் போட்டி ஓடுறாங்கன்னு சொல்லி வச்சுக்கோங்க, இங்க இருந்து நம்ம இவர் போய் முதல்வர் போய் நீங்க மட்டும் இங்க வந்து இவரை தேர்ந்தெடுத்துருங்க, நான் வந்து மும்பையவே வந்து உலகத்திலேயே பெஸ்ட் சிட்டியா நான் கொண்டு வந்துருவேன் அப்படின்னு சொன்னாருன்னா அவங்க சும்மா இருப்பாங்களா? ஏன்னா டிஎம்கே ஒரு சீட்டு ஜெயிச்சா அதனால வந்து என்னமே நடக்க போறது அங்க மகாராஷ்டிரால. அதே மாதிரி இங்க பிஜேபி 3 சீட்டு ஜெயிச்சா பிஜேபி இங்க ஆட்சிக்கு வர போறது. ஆனா ஒரு 3 சீட்டு ஜெயிச்சா கூட நாங்க நினைச்சா தான் மதுரைக்கு மெட்ரோ வரும்னு பேசுறது வந்து திமிரு. அந்த அர்த்தம் தான் தொனிக்குது. இது ஆபத்தானது, கூட்டாட்சி தத்துவத்துக்கு ஆபத்தானது. அதனால அவர் சொல்றாரு, ஸ்டாலின் சரியா சொல்றாரு, ஒரு மாநில முதல்வராக இருந்துகிட்டே நீங்க இது மாதிரி செய்யலாமா அப்படின்னு சொல்லி சரியா கேட்குது. கோவை மதுரை மெட்ரோ நிராகரிப்புக்கு பின்னாடி மக்கள் தொகை தான் காரணம் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கப்பட்டது. இப்போ இவர் பார்த்தா ஓட்டு போடுங்க, அதனால உங்களுக்கு சீக்கிரமா கிடைச்சிடும் அப்படிங்கிறாரு. அப்ப அவங்களுக்குள்ளேயே முரண்பாடு இருக்கா சார்? இது எப்படி புரிஞ்சுக்கலாம்? இல்ல வேண்டுமென்றே பண்றாங்க? மக்கள் தொகை தான் காரணம்னா யூபியில் இன்னும் சில இதெல்லாம் சொன்னாங்க. மக்கள் இதை விட காரணமா கம்மியா இருக்க மக்கள் தொகை உள்ள இடத்துக்கும் மெட்ரோ கொடுத்துருக்காங்கன்னு சொன்னாங்க. மக்கள் தொகை காரணம் தான் கிடையாது. அஸ்போசிஷன் ரூல் ஸ்டேட்னா அவ்வளவு லேசா எதுவும் வராது. இப்போ ஹோசூர்ல விமான நிலையம் வேணும்னு கேட்டுட்டு இருக்கோம். எல்லா தகுதியும் இருக்கு, தேவையும் இருக்கு. விமான நிலையம் வரவே மாட்டேங்குது. ஏன் மாட்டேங்குது? ஏன்னா இங்க பெங்களூர்ல இன்னொரு விமான நிலையம் கொண்டு வரணும்னு முயற்சி பண்றாங்க. இதுக்கு வந்து ஒன்றிய சப்போர்ட். நீங்க கேட்கலாம், பெங்களூர்ல வந்து காங்கிரஸ் தான் ஆட்சி பண்ணுது, பிறகு எப்படி காங்கிரஸ் சப்போர்ட் பண்றாங்க, டிஎம் சப்போர்ட் பண்றாங்க? கர்நாடகால வந்து இன்னைக்கு காங்கிரஸ், நாளைக்கு பிஜேபின்னு ஒரு சான்ஸ் இருக்கு பிஜேபிக்கு. ஆனா இங்க சான்ஸே இல்லைல்ல. அதனால கர்நாடகாவை கொடுத்தா நம்ம வந்து அதில் கிரெடிட் எடுத்துக்கலாம், அடுத்த எலெக்ஷன்ல பிரயோஜனமா இருக்கும். இங்க ஹோசூர்ல கொடுத்தோம்னா நமக்கு என்ன வந்துச்சு? நமக்கு என்ன பிரயோஜனம்? ஸ்டாலின் என்ன சொல்றாரு? அடுத்த வாட்டி பேச முடியும், உங்களுக்கு கொடுத்திருக்கோம், அதை பேசினாலுமே அதனால அவங்களுக்கு வந்து இங்க வந்து ஆட்சிக்கு வந்துட முடியாது. அந்த இது எலக்ட்ரல் ஸ்ட்ரென்த் அவங்களுக்கு இல்ல. அப்ப இதை கொடுத்து என்ன பிரயோஜனம்? அவங்கள பொறுத்த மட்டும் ஒரு மாநிலத்துடைய பொருளாதார முன்னேற்றம் என்பது இந்தியாவின் பொருளாதார முன்னேற்றம். அவங்க அதுக்கான எல்லா தகுதியோடு இருக்காங்க. இதெல்லாம் அவங்க பாக்குறது இல்ல. எல்லா அரசியல் கண்ணோட்டோடு தான் பாக்குறாங்க. அதுதான் பிரச்சனை. அப்படி இருக்கக்கூடாது, ஆனா அப்படிதான் பாக்குறாங்க. தமிழ்நாடு தேர்தல் பார்வையாளராக வந்திருக்கக்கூடிய பியூஷ் கோயல் அவர்கள் தேசிய கல்விக் கொள்கையில எந்த இடத்துல ஹிந்தி திணிப்பு இருக்குன்னு சொல்லி முதலமைச்சரால் நிரூபிக்க முடியுமா அப்படிங்கிற சவாலை விடுத்திருக்காரு. அது எப்படி சார் பார்க்கலாம்? தொடர்ந்து வந்து இப்போ முதலமைச்சர் அவர்கள் பிஜேபி எதிர்ப்பை வந்து தேர்தல் பிரச்சாரத்தை வச்சிட்டு இருக்காரு. நீங்கள் சொல்வதை போல திட்டங்களை மறுப்பது, நிதியை மறுப்பதுன்னு சொல்லி. ஆனா அதுக்கு கவுண்டர் பாயிண்டா இப்போ பியூஷ் கோயல் பேசுறதாகட்டும், தேவேந்திர பட்னாவிஸ் அவர்கள் பேசுறதாகட்டும், அதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? பியூஷ் கோயல் வந்து என்ன சொல்றாருன்னா, இந்தி எங்க நாங்க கொண்டு வரோம்னு கேட்கிறாரு. நேஷனல் எஜுகேஷன் பாலிசி முதல்ல கொண்டு வந்த போது இஸ்ரோவுடைய ஃபார்மர் சேர்மன் கஸ்தூரி ரங்கன் வந்து தலைமையில் வந்து ஒரு குழு அமைக்கப்பட்டது. அதுல ஹிந்தியை வந்து இன்னொரு மொழியாக கட்டாயமாக சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டும் சொன்னாங்க. இங்க இருந்து ரொம்ப அப்போசிஷன் கிளம்பி இப்ப என்ன சொல்லிட்டாங்க, ஆங்கிலத்தை தவிர 2 இந்திய மொழிகள் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்ப இந்த 2 இந்திய மொழிகள்ங்கிறதே தப்பு. உங்களுடைய தாய்மொழி அடுத்து இன்னொரு இந்திய மொழின்னு சொன்னா கூட நம்ம புரிஞ்சுக்க முடியும். அவங்க சொன்னா 2 இந்திய மொழினா தாய்மொழி கவலை இல்லை, அதான் அர்த்தம். சரி, ஒண்ணு. இன்னொன்னு என்னன்னா, 2 இந்திய மொழி இப்ப தமிழ்நாட்டுல வந்து இங்கிலீஷ், அடுத்து தமிழ் படிச்சிட்டோம் ஒரு ஸ்கூல்ல. அடுத்து வந்து நேஷனல் எஜுகேஷன் பாலிசி அக்செப்ட் பண்ணியிருந்தோம்னா இன்னொரு மொழி சொல்லிக் கொடுக்கணும். இன்னொரு மொழி சொல்லிக் கொடுக்கறதுக்கு வந்து அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க, அந்த ஊர்ல வந்து அந்த ஸ்கூல்ல வந்து ஒரு 200 பசங்க வந்து இதுக்கு பாஸ் பண்றாங்க, +2 ஃபைனல் எக்ஸாம் எழுதுறாங்கன்னு வைங்க. அப்ப அந்த 200 பசங்கள்ல வந்து ஒரு 30 பேர் வந்து நாங்க வந்து மலையாளம் கத்துக்குவோம், ஒரு 40 பேர் வந்து தெலுங்கு கத்துக்குவோம், இன்னும் 20 பேர் வந்து கன்னடம் கத்துக்குவோம், அடுத்து வந்து இன்னும் சில பேர் வந்து ஹிந்தி கத்துக்குவோம், சம்ஸ்கிருதம் கத்துக்குவோம். இப்ப என்ன சொன்னாங்கன்னா, ஸ்கூல்ல வந்து என்ன சொல்லுவாங்க, நேச்சுரலா நடக்க போறது என்னன்னு பாருங்க. ஸ்கூல்ல என்ன சொல்லுவாங்க,
6 லாங்குவேஜ் டீச்சர்ஸ் எங்களால் போட முடியாது. இது நம்பர் 1. நம்பர் 2, ஹிந்திக்கு வாத்தியார் ஏற்கனவே இருக்காங்க. நீங்க சொல்ற கன்னடத்துக்கும் தெலுங்குக்கும் வாத்தியார் நீங்க கிடையாது. அதனால இன்னொரு மொழி தானே படிக்கணும், இந்திய படிங்க சொல்லி முடிப்பாங்க. இதுதான் நடக்க போகுது. அதாவது இதுக்கு முன்னால் இந்தியன்னு வெளிப்படையாக சொன்னாங்க. இப்ப இந்திய மறைமுகமா கொண்டு வர பாக்குறாங்கன்னு முதல்வர் நினைக்கிறேன். பியூஷ் கோயல் வந்து இந்திய கொண்டு வரவே இல்லைன்னு சொல்றது வந்து முழு பூசணிக்காய் சோத்துல மறைக்கிற விஷயம். இந்திய தான் கொண்டு வரணும். நீங்க பிஜேபிக்கு எலக்டோரல் விஷயத்துல பாசிபிலிட்டியே கிடையாது அப்படிங்கிற விஷயத்த சொல்றீங்க. ஆனால் பார்க்கும்போது 2 வருடமாக அமித்ஷா அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்து போவதாக இருக்கிறார். மோடி அவர்கள் தொடர்ச்சியா இப்ப தேர்தல் சமயத்துல வந்து பிரச்சாரம் பண்ண போறாரு அப்படிங்கிற செய்தியும் பாக்குறோம். கூடவே 6 மாநில முதலமைச்சர்கள், பிஜேபியோட முதலமைச்சர்கள் தமிழ்நாட்டுல வந்துட்டு தேர்தல் பிரச்சாரத்துல ஈடுபட போறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது இவங்க வந்து தொடர்ச்சியா தமிழ்நாட்டுல கான்சென்ட்ரேட் பண்றாங்க, தமிழ்நாட்டுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து வேலை பாக்குறாங்க அப்படிங்கிற பர்செப்ஷன் வந்து மக்கள் மத்தியில உண்டாகி அது ஒரு பாசிட்டிவ் சைனை உண்டாக்காதா? வானதி மேடத்துக்கு பிரச்சாரம் பண்ண போனவர் வந்து ஹிந்தியில பேசியிருக்காரு. இந்த ஊர்ல வந்து இப்படி இந்த லட்சணத்துல தான் இருக்கு அவங்க பிரச்சாரம். ஹிந்தியில பேசுறவங்க பேச்சு உங்களுக்கு விளங்கிச்சா போட்டு போட்டுருவாங்களா? அதாவது இன்னைக்கு நமக்குள்ள கோவம் என்னன்னா, அமித்ஷாவுக்கும் இங்கிலீஷ்ல பேச தெரியும், மோடிக்கும் இங்கிலீஷ்ல பேச தெரியும். ஆனா பல சமயங்களில் வேணும்னு இங்க வந்து ஹிந்தியில பேசுறோம். இது ஒரு இரிட்டேஷன் பாயிண்ட், தேவையில்லாது. அதாவதுங்க, நம்ம மொழியுடைய முன்னேற்றத்திற்கும் வளர்ச்சிக்கும் எந்த இடங்களிலுமே இருக்காதுன்னு இந்திய மொழிகள் மற்ற மொழிகள் நினைச்சாங்கன்னா, தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஒடியா, பெங்காலி, மராட்டி இவங்க எல்லாரும் நினைச்சாங்கன்னா அந்த நாள்ல வந்து இந்திய அவங்க ஏத்துக்குவாங்க. நமக்கு இடைஞ்சல் இல்லை, நம்ம ஒரு தமிழா பிறந்ததுனால நமக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி குறையாது, நம்முடைய மொழி மேன்மையான மொழிங்கிறது வந்து ஏத்துக்குவாங்க. அதுக்கு தகுந்தபடி இதுல இந்தியாவில் பல யூனிவர்சிட்டியில் வந்து இவங்க வந்து சேர் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. உலகத்திலேயே மூத்த மொழி செம்மொழின்னு சொல்லி 6 மொழியில் 2 மொழி சம்ஸ்கிருதமும் தமிழும் யுனெஸ்கோ சொன்னது. அந்த 2 மொழியில சம்ஸ்கிருதத்துக்கு இத்தனை சேர் வச்சுட்டு தமிழுக்கு சேர் வைக்காம இருக்கீங்க வரைக்கும் இந்த பிரச்சனை இருக்கும். இந்தி திணிப்புன்னு தான் நினைப்பாங்க. அது அந்த நேரத்தில் இங்க வந்து ஹிந்தியில பேசினா சரி, ரொம்ப சந்தோஷம், அதுவே போதும் ஜனங்கள் அவங்ககிட்ட இருந்து விரட்டுறது. இந்த தேர்தலில் அவங்க இதுக்கு ஆட்சிக்கு வரமாட்டாங்கன்னு அவங்களுக்கு நல்லா தெரியுங்க. என்னங்க 27 சீட்லயே ஆட்சிக்கு வர போறாங்க? அவங்களுடைய எய்ம் எல்லாம் வந்து நம்ம தான் 2வது பெரிய கட்சின்னு வரணும், ஏடிஎம்கே ஒரு தெரியாம காணாம ஆக்கிடணும். ஆனா இவர் எங்க 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 ஊர் பாஷையில சொல்றதுன்னா, பழனிசாமி லேசப்பட்டவர் இல்லை, அவ்வளவு லேசா அவர் காலி பண்ணிட முடியாது. அவர் தன்னை வந்து நிலைநிறுத்திக்கிறதுக்கு இது வரைக்கும் சக்சஸ்ஃபுல்லா இருந்திருக்காரு. 27 சீட்ல இவங்களை நிப்பாட்டினதே பெரிய விஷயம் பண்ணியிருக்காரு. அடுத்த தொகுதியெல்லாம் தனக்கு தேவையான தொகுதி எல்லாம் கோயம்புத்தூர்ல வச்சுக்கிட்டாரு. பிஜேபிக்குள்ளேயே இன்னைக்கு பலத்த அதிருப்தி இருக்கு, நம்ம தோக்குற தொகுதியா நம்ம கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி சொல்றாங்க. அதை சாதிச்சிருக்காரு அவரு. இதை வச்சுக்கிட்டு இவங்க இந்த தடவை ஆட்சிக்கு வர முடியாது, அடுத்து வந்து ஏடிஎம்கே கீழே விழ வச்சுட்டு நம்ம அடுத்த பெரிய கட்சியா வர முடியுங்கிறதும் நேர்மையான அரசியல் நடத்தினா பண்ண முடியாது. இடியையும் சிபிஐயும் வச்சு பயமுறுத்தினா பண்ணலாம், அவ்வளவுதான். மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அவர்கள் பேசும்போது மேற்கு வங்கத்துடைய திறமையான அதிகாரிகளை தமிழ்நாட்டுக்கு மாத்திட்டாங்க, இதன் மூலமா தேர்தல் சமயத்துல பாஜகவும் ஸ்டாலின் அவர்களும் கூட்டணி வச்சிருக்காங்க, கூடவே காங்கிரஸும் சேர்ந்து கூட்டணி வச்சிருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க. தேர்தல் சமயத்துல இந்த மாற்றம் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் தானா? அதை வைத்து மம்தா பானர்ஜி அவர்கள் கூறுவதை எப்படி எடுத்துக்கலாம் சார்? இல்ல, இது சாதாரண விஷயம் இல்லை. அதாவது தேர்தல் நடக்கிற மாநிலங்கள்ல இருந்து இது மாதிரி அனுப்பக்கூடாது. ஏன்னா தேர்தல் நடக்கிற மாநிலங்கள்ல வந்து ஜெனரல் அட்மினிஸ்ட்ரேஷன், இவங்க தேர்தல் கமிஷன் எதுக்கு இன்சார்ஜ்? கான்டக்ட் ஆஃப் எலெக்ஷன், அதுக்கும் லா அண்ட் ஆர்டருக்கும். இந்த 2 விஷயத்துல தான் அவங்க வந்து எந்த விதமான ஆர்டர் கொடுக்க முடியும். இப்போ சிவில் சப்ளைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கு, ரூரல் டெவலப்மெண்ட் ஒர்க் இருக்கு, ஒரு மதகு வந்து கொஞ்சம் உடஞ்சி போயிருக்கு, ரூரல் டெவலப்மெண்ட் செக்ரட்டரி இன்சார்ஜா இருக்காரு. இப்போ அவரெல்லாம் தூக்கி இன்னொரு ஸ்டேட்டுக்கு அனுப்புனா அப்புறம் எங்க இருந்து அந்த வேலை நடக்கும்? அதனால இதை பண்றது இது வந்து அயோக்கியத்தனம். ஐம் சாரி, ஐம் மேக்கிங் யூஸ் ஆஃப் எ வெரி ஸ்ட்ராங் வேர்ட். ஆனா இதுதான் சார், இது வந்து ஒரு அயோக்கியத்தனம். இதை பண்றது எலெக்ஷன் கமிஷன். இப்ப எலெக்ஷன் கமிஷன்ல வந்து பார்வையாளர்கள் அனுப்புறாங்க. பார்வையாளர்கள் வந்து இவங்களுக்கு ஃபேவரபிளா எங்க இருக்க போறாங்க? ஸ்டாலினுக்கு ஃபேவரபிளா? அதனால வந்து இது வந்து அவங்களுக்கு இருக்க கோபத்துல ஸ்டாலின், காங்கிரஸ் எல்லாத்தையும் சேர்த்து குறை சொல்லிட்டு இருக்காங்க. முதல்ல வந்து எலெக்ஷன் நடக்காத எத்தனை பெரிய மாநிலங்கள் இருக்கு, அதுல எத்தனை ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் இருக்காங்க, அங்கிருந்து தாராளமா ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாம் தாராளமா அங்கிருந்து நீங்க அனுப்பலாம். அதை விட்டுட்டு நீங்க மேற்கு வங்கத்துல இத்தனை பேரை ஸ்பெசிபிக்கா அனுப்புறதுங்கிறது மேற்கு வங்கத்துடைய நிர்வாகத்தை குலைச்சு போடுற ஒரு முயற்சி. இது தவறு. இதை பண்ணினது எலெக்ஷன் கமிஷன். அவங்களுக்கு உள்ள கோபத்துல ஸ்டாலினை சேர்த்து வச்சு பேசிட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். ஒரு தேர்தல் நடக்கக்கூடிய மாநிலத்திலிருந்து மற்றொரு தேர்தல் நடக்கக்கூடிய மாநிலத்துக்கு அதிகாரிகளை மாத்துறாங்க. அப்போ 2 மாநிலத்திலுமே குழப்பத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லிதான் இந்த செயல்பாடுகள் நடக்குதா? இல்ல, இங்க அதிகாரிகளை மாத்தினதுன்னா இங்க வந்து அவங்களை வந்து அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு மாத்தலங்க, பார்வையாளர்களா மாத்திருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். பார்வையாளரை மாற்றும் போது இவங்களுடைய தமிழ்நாடுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் எந்த விதத்திலையும் பாதிக்காது. அவங்க அட்மினிஸ்ட்ரேஷன் அது பாட்டுக்கு நடந்துகிட்டு இருக்கும். இது மேற்கு வங்கத்தை குறி வச்சுதான் இந்த செயல் நடக்குது, அது தவறு அப்படி பண்றது. இங்க மத்த மாநிலத்துல ஐஏஎஸ் ஆபீசர் இல்லையா?
அங்கிருந்து ஏன் அனுப்பக்கூடாது? இதை வைத்து ஸ்டாலினும் பாஜகவும் கூட்டணியில் இருக்கிறார்கள் அப்படின்னு பேசுவதை ஒரு முதலமைச்சர் பேசுவதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் சார்? குழப்பத்தில் இருக்காங்கன்னு எடுத்துக்கலாம், குழப்பத்தில் இருக்காங்கன்னு எடுத்துக்கலாம். அதனால ஸ்டாலினையும் காங்கிரஸையும் சேர்த்து வச்சு திட்டுறாங்க. இத்தனைக்கும் ஸ்டாலின் வந்து அவங்க கூட ரொம்ப நல்ல டேர்ம்ஸ்ல இருக்கிறவர் பெர்சனலி. அவங்கள தீதின்னு சொல்லி கூப்பிடுவார், அக்கான்னு சொல்லி கூப்பிடுவார், மம்தா தி அப்படின்னு தான் கூப்பிடுவார். அப்படி இருந்து இந்த மாதிரி அதான் எலெக்ஷன்ல எல்லாருக்குமே வந்து நிலை தடுமாறுன்னு நினைக்கிறேன். எவ்வளவு பெரிய சீனியர் பொசிஷன்ல இருந்தாலும் இன்னும் திருமாவளவன் போட்டி போடுவேன் என்பார், பிறகு போட்டியிலிருந்து வாபஸ் வாங்குவார். ஜனநாயகன் படத்துக்கு வந்து சென்சார் டிஸ்டர்பன்ஸ் வந்துச்சுன்னா உடனடியாக தமிழ் கலாச்சாரத்துக்கு எதிரானதுன்னு ராகுல் காந்தி சொல்லுவார். இதெல்லாம் இந்த வகையான குழப்பங்கள் தான். அது மாதிரி இது இன்னொரு வகையான குழப்பம், அவ்வளவுதான். அதே போல பார்க்கும்போது சமீபத்துல ராகுல் காந்தி அவர்கள் கேரளாவில் பேசும்போது சிபிஎம்மும் பாஜகவும் கூட்டணியில் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி பேசுறாரு. இந்த பாஜக கூட எல்லாருமே கூட்டணியில் இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தான் தமிழ்நாடு எலெக்ஷன்லயும் சரி மற்ற மாநில எலெக்ஷன்லயும் சரி ஒரு பேசு பொருளா மாறுதா? அதுதான் தலைவர்கள் கையில் எடுக்கிறாங்களா? அதாவது அடிக்கிறதுக்கு ஒரு வெப்பன் வேணும். இப்போ சிபிஎம்மும் காங்கிரஸும் ரெண்டுமே அந்த மாநிலத்தில் வந்து கேரளா வந்து ஒன் ஆஃப் தி மோஸ்ட் அட்வான்ஸ்டு ஸ்டேட்ஸ் இன் மெனி ஆஸ்பெக்ட்ஸ். அது தெரிஞ்சுக்கணும். லிட்ரஸில இருந்து ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் எல்லா விதத்திலையும் கேரளா வந்து மற்ற மாநிலங்களோட முன்னாடி இருக்குது. பல விஷயங்கள்ல தமிழ்நாட்டோட முன்னாடி இருக்குது. எக்கனாமிக் growth தமிழ்நாடு வந்து மேலே போயிடுச்சு. இன்னும் சில விஷயங்கள்ல வந்து அந்த ஒருங்கிணைந்த வளர்ச்சி இதில் ரெண்டு ஸ்டேட்டுக்கும் பயங்கர போட்டி, கேரளாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும். தமிழ்நாடு சில சமயம் மேலே இருக்கும், சில சமயம் கேரளா மேலே இருக்கும், இப்படி இருக்கிறது. இந்த முக்கியமான விஷயம் என்னன்னா தமிழ்நாட்டை திராவிட கட்சிகள் தான் 50 வருஷம் ஆண்டாங்க. அவங்களுக்கு ஐடியாலஜிக்கல் டிஃபரன்ஸ் கிடையாது இது வரைக்கும். இப்போ பழனிசாமி வந்ததுக்கப்புறம் அவர் பிஜேபி சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டிட்டு இருக்காரு. இதுக்கு முன்னாடி பிஜேபி எல்லாத்துக்கும் ஒரு தலையாட்டில் இந்த 7% விஷயத்துல ஒரு ஸ்டடியாக ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாரு. ஆனால் பெரும்பாலான முக்கியமான விஷயங்கள் எல்லாம் அவர் வந்து நேஷனல் இஷ்யூஸ் எல்லாத்துலேயுமே தலையாட்டிட்டு இருக்காரு. அது ஆபத்தானது. முந்தி வந்து ஜெயலலிதா அது மாதிரி பண்ணதில்லை, எம்ஜிஆர் அது மாதிரி பண்ணதில்லை. இவங்க வந்து கேரளாவில் வந்து காங்கிரஸ் அல்லது சிபிஎம் கூட்டணி இவங்க தான் மாறி மாறி அங்கே பதவிக்கு வந்துகிட்டு இருக்காங்க. ஆனால் ரெண்டு பேருமே வந்து இந்த சோஷியல் டெவலப்மெண்ட் இஷ்யூவில் வந்து சரியான அளவுக்கு ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க. இவங்க சில நல்ல ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க சிபிஎம்னா, காங்கிரஸ் சில நல்ல ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. அப்ப இந்த கேரளா இந்த அளவுக்கு முன்னேறினதுக்கு காரணம் நாங்க தான் அப்படின்னு காங்கிரஸ் கூட்டணியும் சொல்ல முடியாது, நாங்க மட்டும்தான் சொல்ல முடியாது. இவங்க சிபிஎம் கூட்டணியும் நாங்க மட்டும்தான் சொல்ல முடியாது. அது காமன் ப்ராப்பர்ட்டி. ரெண்டு பேருமே சேர்ந்துதான் இந்த டெவலப்மெண்ட்டுக்கு காரணம். அப்ப இன்னைக்கு எலெக்ஷன்ல எதை வச்சு பேசுறது? ஏதாவது ஒண்ணு கிளப்பி விடணும். அதனால ரெண்டு பேருமே இவன் பிஜேபி ஆளு இவன் பிஜேபி ஆளு கிளப்பி விட்டுக்கிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான். இதுக்கு மேல சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. இப்போ தலைவர்கள் மாறி மாறி பிஜேபி கூட கூட்டணி வச்சுக்கிறாங்கன்னு சொல்லி இந்திய கூட்டணிக்குள்ள இருக்கிற கட்சிகளையே விமர்சனம் பண்றாங்க. இருந்தாலும் ஒரு பிஜேபி எதிர்ப்பு, பாசிச எதிர்ப்பு அப்படிங்கிற லாங் டேர்ம் கோல் வந்து எல்லா கட்சிகளுக்குமே இருக்கு. அந்த லாங் டேர்ம் கோலை வச்சுக்கிட்டு இப்போ எலெக்ஷன் சமயத்துல அவங்க வந்து தங்களுக்குள்ளேயே ஒரு முரண்பாடு வச்சுக்கிட்டு கோட்டை விடுறாங்களா? இப்போ அடுத்து 2029 எலெக்ஷன் வரும், அங்க வந்து சேர்ந்து ஒர்க் பண்ண வேண்டிய கட்டாயம் வரும். அப்படி இருக்கும்போது ஏன் இந்த குழப்பங்களை அவங்க ஏற்படுத்திக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? ஆமா, இந்த குழப்பங்களை ஏற்படுத்தக்கூடாது. எஸ்பெஷலி சிபிஎம்மும் காங்கிரஸ் இந்த குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடாது. அது இதில் வந்து நிறைய அந்த குழப்பத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்க இதில் கேரளாவில். அதே மாதிரி மம்தா பானர்ஜி வந்து காங்கிரஸும் டிஎம்கேயும் சேர்ந்து எலெக்ஷன் கமிஷன் சேர்ந்துக்கிட்டு இருக்காங்கன்னு பேசக்கூடாது. இப்படியெல்லாம் பேசிட்டு அடுத்து 29 போய் நாங்களாம் ஒத்துமையாக இருக்கணும், யார் நம்புவாங்க? அதனால நீங்க சொல்றது சரியான பாயிண்ட். இந்தியா கூட்டணி தன்னைத்தானே பலவீனப்படுத்தி கொண்டிருக்கிறது. அவங்க சீக்கிரமா இதை உணர்ந்து ஒரு ஒற்றுமையா வந்தா சரி. ஏன் காங்கிரஸே இன்னைக்கு வந்து விஜய் கூட போலாமான்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்கிறது உலகத்துக்கே தெரியுது. ராகுல் காந்தியும் ஸ்டாலினும் ஒரே மேடல் தோன்றுவார்கள்னு சொன்னா ரொம்ப சந்தோஷமா திமுக ஆளுங்கள்லாம் வருவாங்க அந்த கூட்டத்துக்கு. நிச்சயமா மனசுல ஒரு அதிருப்தியோட தான் வருவாங்க. இத்தகைய அதிருப்திகள் உருவாக்கப்பட்டிருக்க கூடாது, வந்துருச்சு. அதை சீக்கிரமா தீர்க்கிறது அவங்களுக்கு நல்லது. இல்லைன்னா சஃபர் பண்ணுவாங்க. இன்னைக்கு உள்ள நிலைமையில 29 பிஜேபி தான் ஜெயிக்கும் நாடாளுமன்ற தேர்தலில். இன்னைக்கு உள்ள நிலைமை நீடித்தது என்றால் சந்தேகம் இல்லாம பிஜேபி தான் நாடாளுமன்ற தேர்தலில் ஜெயிப்பாங்க. எப்படி நம்ம சந்தேகம் இல்லாம இன்னைக்கு உள்ள தேர்தல் வந்து இதுல வந்து பெங்கால்லையும் தமிழ்நாட்டிலையும் நேர்மையாக தேர்தல் நடத்தப்பட்டது என்றால் இந்த ரெண்டு ஸ்டேட்லையும் அங்க மம்தா பானர்ஜி வருவாங்க, இங்க திமுக தான் வருவாங்க, சந்தேகமே இல்லாம. அதே மாதிரி அங்க நாடாளுமன்ற தேர்தல் வந்து 2029 நடத்துற இன்னைக்கு உள்ள நிலைமையில மறுபடியும் சொல்றேன், இன்னைக்கு உள்ள நிலைமையில இவங்க தான் பிஜேபி தான் வருவாங்க. ஏன்னா எதிர்கட்சிகள் வந்து சிதறி போட்ட நெல்லிக்காய் மூட்டை மாதிரி கிடக்காங்க. ஸோ தே ஹேவ் டு புட் தேர் ஷோ இன் ஆர்டர். அது உண்மைதான். ஓகே சார், பொறுத்து வந்து பார்க்காம என்ன நடக்குதுன்னு நிறைய விஷயங்கள் பண்ணீங்க சார். உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்கும் மிக்க நன்றி சார். வணக்கம்.